நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 31 முதல். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் அப்படின்ட்டு அந்த வசனம் நீங்க கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுது. 35வது வசனம் சொல்லுது, என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, நான் அதை தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பேன் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு மதுபானம் அப்படிங்கும்போது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு சோசியல் ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அது அப்படி ஆயிடுச்சு. நேற்று ஒரு இன்டர்வியூல நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுறாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க கேக்குறாங்க, இன்டர்வியூர் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சொல்றாங்க, சோசியல் ட்ரிங்கிங் கூட கிடையாதா அப்படின்ட்டு. அப்படின்னா ஏதாவது பார்ட்டி அதுல வந்து இப்ப வந்து ரெகுலரா குடிக்கிறவங்கன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பார்ட்டி இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த டைம்ல வந்து சோசியல் ட்ரிங்கிங் அப்படின்றாங்க. அது கூட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து குடிப்பழக்கம் அப்படின்றது வந்து அது ஒரு சோசியல் ட்ரிங்கிங் ஆயிடுச்சு. ஒரு கோக்கு மிரண்டா குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வசனம் சொல்லக்கூடிய காரியம், அதை நீ பார்க்காத அப்படின்ட்டு. அது வந்து இரத்த வருணமா இருந்த பாத்திரத்தில் பளபளப்பா அதை பார்க்கவே செய்யாதீங்க. பாத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு தோணும் அதை வந்து எப்படி இருக்கும், என்ன டேஸ்ட்ல இருக்குமோ, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வசனம் சொல்லக்கூடியதுதான். எங்க பாஸ்டர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம், நீங்க சில்லறை மாத்துறதுக்கு கூட நீங்க வந்து ஒயின் ஷாப்புக்கு போகாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மதுபானத்தை குடிக்கும் எனக்கு நிறைய குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படுது. ஒரு புள்ளிவரம் சொல்லுது, கிட்டத்தட்ட 712 பேர் ஒரு நாளைக்கு மதுபானத்தினால இறந்து போறாங்க அப்படின்னு. மதுபானம் குடிச்சதுனால அவங்க வந்து உடம்பு சரியில்லாம போய் இறந்து போறாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, இப்படி பலவிதமான பிரச்சனைனால இறந்து போறாங்க இந்த மதுபானம் குடிக்கிறதுனால அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மதுபானத்தை குடிக்க கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ வேதம் சொல்லுகிறபடி கேட்டு நடப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்க யாராவது மதுபானத்துக்கு நான் ரொம்ப அடிமையாயிடுச்சேன், என்னால விட முடியல அப்படின்னு சொல்வீர்களானால் நீங்க ஜெபத்தோட அதை செய்யுங்க, பிரேயர் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட கேளுங்க. எனக்கு இது எப்படியா, நிறைய பேர் வந்து சத்தியம் எல்லாம் பண்ணிருப்பாங்க, நான் எப்படியாவது விட்டுறணும், எங்க அம்மா சத்தியமா இதை விட்டுருவேன், அண்ணன் சத்தியமா ஏதோ சத்தியம் பண்ணி விட்டுறணும்னு நினைப்பீங்க, ஆனாலும் முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்குமானால் நீங்க இயேசு கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் தருகிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.